யுத்த காலத்திலேயே உறைந்து போன ஒரு வீதி முத்தையன்கட்டு குளத்துக்கான போக்குவரத்து எப்போது விடியும்? இயற்கை எழில் கொஞ்சும் முல்லைத்தீவு மாவட்டம் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களாலும் எழில்மிகு குளங்களாலும் நிறைந்த ஒரு பூமி. ஆனால் இந்த பூமியில் இன்றும் சில பகுதிகள் காலத்தால் மறக்கப்பட்டு முன்னேற்றமே காணாமல் முடங்கி கிடக்கின்றன. அதற்கு மிகச் சிறந்த உதாரணம்தான் ஒட்டு சுட்டனில் இருந்து முத்தையன்கட்டு குளத்திற்கு செல்லும் 3 கிலோமீட்டர் நீளமுடைய இந்த வீதி. திரையில் நீங்கள் காண்பது போல ஒரு காலத்தில் செப்பனிடப்பட்ட வீதி இன்று அடையாளம் காண முடியாத அளவுக்கு சிதைந்து போயுள்ளது. மழைக்காலத்தில் குளமாகவும் வெயில் காலத்தில் புழுதி மண்டலமாகவும் மாறும் இந்த வீதி இப்பகுதி மக்களின் அன்றாட வாழ்வை நரகமாக்கி வருகிறது. யுத்த காலத்து நிலையிலேயே இன்றும் 30 ஆண்டுகால யுத்தம் முடிவுக்கு வந்து பல ஆண்டுகள் கடந்தும் இந்த வீதி மட்டும் இன்னும் யுத்த காலத்தில் இருந்தது போலவே குண்டும் குழியுமாக இருப்பது வேதனையளிக்கிறது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் அலட்சியம். இந்த வீதி நீர்ப்பாசன திணைக்களத்தின் ஆளுகைக்கு உட்பட்டது. ஆனால் பராமரிப்பு பணிகளோ அல்லது மறுசீரமைப்பு நடவடிக்கைகளோ மேற்கொள்ளப்படாமல் பல ஆண்டுகளாக கைவிடப்பட்டுள்ளது. முத்தையன்கட்டு குளம் ஒரு சிறந்த சுற்றுலா தலம். இதன் இயற்கை அழகை ரசிக்க வரும் சுற்றுலா பயணிகள் இந்த வீதியின் நிலையை கண்டு பாதியிலேயே திரும்பிச் செல்லும் சூழல் நிலவுகிறது. பாடசாலைக்கு செல்லும் மாணவர்கள் இந்த வீதியால் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். குறிப்பாக மழைக்காலங்களில் சீருடைகள் பாழாவதும் விபத்துக்கள் நிகழ்வதும் தொடர்கதையாகிவிட்டது. இது ஒரு விவசாய கிராமம். அறுவடை செய்த நெல் மற்றும் ஏனைய உற்பத்தி பொருட்களை சந்தைக்கு கொண்டு செல்ல விவசாயிகள் படும் அவஸ்தை சொல்லொணாதது. அரசு உத்தியோகத்தர்கள், நாளாந்தம் கடமைக்காக செல்லும் அரசு உத்தியோகத்தர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இந்த வீதியால் பெரும் சவால்களை சந்திக்கின்றனர். சம்பந்தப்பட்ட நீர்ப்பாசன திணைக்களத்தினர் மற்றும் உயர் அதிகாரிகள் உடனடியாக களமிறங்க வேண்டும். சுமார் 3 கிலோமீட்டர் தூரமுள்ள இந்த வீதியை தார் வீதியாகவோ அல்லது உரிய முறையில் சீரமைப்பதன் மூலமோ இப்பகுதி மக்களின் நீண்ட கால துயரை துடைக்க முடியும். அத்துடன் குளக்கட்டு பகுதிகளை துப்புரவு செய்து குளத்தின் அழகை பேணுவது சுற்றுலாத்துறையை மேம்படுத்தவும் பிரதேசத்தின் பொருளாதாரத்தை உயர்த்தவும் உதவும். மக்களின் குரலாக ஒலிக்கும் அடங்காப்பற்று தமிழன் யூடியூப் தளம் ஊடாக இந்த வீதியின் அவல நிலையை அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். இனியாவது விடியல் பிறக்குமா? நன்றி, வணக்கம். அடங்காப்பற்று தமிழன் ஊடக குழுமம்.